பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய ஃபேமிலிஸ், ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரி அதிகமாக நேசிக்கிற தேவ பிள்ளைகள், எனக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிற உங்களுக்கு முதலாவது என் நன்றி. இரண்டாவது, அனுதினமும் ஆவியானவரோடு இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் சந்தோஷப்படுறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் தெய்வீக நடத்துதலையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்தந்த நாளுக்குரிய தேவ வார்த்தையை உங்களுக்கு சொல்வது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆமேன். இந்த சந்தர்ப்பத்திற்காக கர்த்தருக்கு தான் மகிமை. என்னுடைய அன்பின் வேண்டுகோள், நீங்கள் மார்னிங் ஹவர்ஸ்லேயே நீங்கள் இந்த 5 நிமிஷத்தை ஒதுக்கி கொஞ்சம் கேட்டுட்டிங்கன்னா அந்த நாள் முழுவதும் ஒரு உத்வேகம், ஒரு டானிக் குடித்தது மாதிரி ஒரு புது பலனை கத்த தருவார். சரியா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்குரிய கர்த்தருடைய வார்த்தை என்ன? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட சொல்லுகிறவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுரும் யோவானும் சேர்ந்து தேவாலயத்துக்கு போகும்போது பேதுரு சொல்றார், அந்த அலங்கார வாசல் அண்டையில் ஒரு பிறவி சப்பானி உட்கார்ந்து இருக்கிறார். அவர் ஏதாவது காசு கொடுத்தருவீங்களான்னு பார்க்குறாரு. ஐயா, என்கிட்ட பொண்ணும் கிடையாது, வெள்ளியும் இல்லையாப்பா, என்கிட்ட ஒன்று இருக்குது, அதான் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தினால சொல்கிறேன், எழுந்து நட. அந்த வார்த்தை சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, 8ஆம் வசனத்தில் அவன் குதித்து நின்று நடந்து குதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு ஆலயத்துக்குள்ள போயிட்டார். ஆமேன். இதுதான் அற்புதம். இதுக்கு எப்படி, இதனுடைய சீக்ரெட் என்னன்னா, ஒண்ணுமே இல்லை. அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஒரு மீனவர், படிப்பறிவு இல்லாதவர், ஆனா அவர் இப்போ மிரக்கிள் மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது எப்படி சாத்தியமாகும் நினைக்கிறீங்களா? சாத்தியம். அபிஷேகம் நுகத்தை முறைக்கும். அபிஷேகம் அற்புதங்களை கொண்டு வரும். நீங்க என்ன செய்யுங்க, தினந்தோறும் அந்நிய பாஷையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம், நிறைய முறை சொல்லியிருக்கேன், அதான் சீக்ரெட்டு. ஒன்று பைபிள் ரீடிங், இன்னொன்று அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நீங்க நல்ல ஆவியில நிரம்பி, உங்க பாத்திரம் நிரம்பி வழியணும். நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே வாங்க. ஆவியின் வரமாகி இந்த அற்புதம் செய்யும் கிருபை எனக்கு தாங்கப்பா. எவ்வளோ பேர் வாழ்க்கையில் ஆண்டவரே சுகமாகாமல் இருக்காங்கப்பா. நிறைய வீடுகளில் அற்புதம் நடக்கணும்ப்பா. ஆண்டவரே, நீங்கள் அற்புதம் செய்யுங்க. அந்த ஒரு மனதுருக்கத்தோடு நீங்கள் கேட்டுக்கொண்டே ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிகிட்டே வாங்க. உங்களை அறியாமலேயே இந்த வல்லமை உங்களிலிருந்து வெளிப்படும். இந்த நாட்களில் நீங்கள் அப்படி மாறப்போறீங்க. நம்ப முடியுதா? நம்பவே முடியலல்ல. அதான் உண்மை. நீங்கள் உங்களை அற்பமாகவே எப்போ நினைப்பீங்க, உங்களை தாழ்வாகவே நினைப்பீங்க. ஆனால் தாழ்மை உள்ளவனுக்கு தான் அவர் கிருபை அளிக்கிறார், இல்லையா? பலவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் யாரை தெரிந்து கொள்றாரு? பலவீனரை தான் தெரிந்து கொள்றாரு. ஜெபம் பண்ணிடுவோம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட, ஆவியானவரே, அற்புதங்களை செய்யும் ஆவியானவரே, அந்த கிருபையினால என்னை நிரப்பி என் வீட்டுக்குள்ளே முதல்ல அற்புதம் நடக்கட்டும். என் குடும்பத்துக்குள்ள, என் பிள்ளைகளுக்குள்ள, என் தொழிலுக்குள்ள, அடுத்தது என் வியாபாரத்துக்குள்ள, என் ஆஃபீஸில், என் பிஸ்னஸ் சென்டரில், என் மினிஸ்ட்ரியில், ஊழியத்தில், சர்ச்சில், அப்பா, நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தில் அற்புதங்களை செய்கிற அந்த அபிஷேகத்தை நீர் அனல் மூட்டுங்க. என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள் லைஃப்பில் அற்புதம் நடக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? சிம்பிள் ஃபெய்த், சரியா, பெரிய அற்புதங்களை கொண்டு வரும். மீண்டும் சந்திப்போம். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்களா? சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம்.
தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.